அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையை காப்பியடித்தே திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலியில் நடைபெற்ற அதிமுக தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், விலைவாசி உயர்வு குறித்து கவலைப்படாத அரசாக திமுக அரசு உள்ளது என்று குற்றம் சாட்டினார். தற்போதைய ஆட்சியில் ஊழல் இல்லாத துறையே இல்லை என்று சாடிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்த பின்னர் உள்ளாட்சி அமைப்புகளில் நடைபெற்ற ஊழல் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதிமுக தேர்தல் அறிக்கையை காப்பியடித்து திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். இன்றைக்கு நிலைமை என்ன? புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா? எதுவுமே வரல. விலைவாசி விண்ணை முட்டுகிற அளவுக்கு உயர்ந்து விட்டது. கட்டிப்படுத்த முடியல இந்த அரசாங்கத்தால. அப்படி சிறுமிகள் பாதிக்கப்படுகின்ற ஆட்சி தேவையா? சட்ட ஒழுங்கு பற்றி கவலைப்படாத அரசாங்கம். இன்றைக்கு போதை ஆசாமிகள் காவலர்களை எகிரி எகிரி அடிக்கிறான். போதை ஆசாமிகள் காவலர்களை எகிரி எகிரி அடிக்கிறான். இன்றைக்கு குற்றச்செயல் அதிகரிப்புக்கு காரணமே இந்த போதை ஆசாமிகள் தான். இந்த கஞ்சா போதையில் இருக்கின்றவர் என்ன செய்வது என்று அறியாம பெரிய தவறு செய்யறாங்க.